கொங்கண சித்தர் தவம் செய்த பொன்னூதி மாமலை குகை. சர்வரோக நிவாரணியாக விளங்கும் மூலிகை ரசம். மனநிலை பாதிப்பை சரி செய்யும் சந்திரகாந்த கல். இன்னைக்கு நாம மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில 18 சித்தர்கள்ல ஒருத்தரான கொங்கண சித்தர் வாழ்ந்து தவம் செய்த இடத்தை பத்தியும், அந்த மலையில அவருக்குன்னு இருக்கிற கோயில்ல இப்பவும் அங்க பாரம்பரியமா செய்துட்டு வர்ற மருத்துவ முறைகளை பத்தியும் பார்க்க போறோம். பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தரான கொங்கண சித்தர் தவம் செய்த மலைக்கு பேரு பொன்னூதி மாமலைன்னு சொல்றாங்க. இந்த மலை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்துல ஊதியூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த பொன்னூதி மாமலையில் தான் போகருடைய சீடரான கொங்கண சித்தர் தவம் செய்த குகை இருக்கிறதாவும், அதுக்கு பக்கத்திலேயே அவருக்கு பக்தர்கள் கோயில் எழுப்பி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தரிசனம் பண்ணிட்டு வர்றதாவும் கேள்விப்பட்டோம். உடனே எங்களுடைய குழு திருப்பூர் மாவட்டத்தை நோக்கி பயணமாச்சு. நாங்க திருப்பூர் வந்தடைஞ்சதும் அங்கிருந்து ஊதியூரை நோக்கி போறது எப்படின்னு விசாரிச்சதுல, தாராபுரத்திலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய சாலை வழியா போங்க வரும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரியே நாங்க பயணிச்சு ஊதியூர் வந்தடைஞ்சதுமே கொங்கண சித்தர் தவம் செய்த பொன்னூதி மலை 13 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த மலையில இருந்துதான் கொங்கண சித்தர் கடும் தவம் புரிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பதி போனதா சொல்லப்படுது. கொங்கண சித்தருக்கு ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு பொருத்தமாவே எங்களுக்கும் அந்த உணர்வை இந்த பொன்னூதி மாமலை கொடுத்துச்சு. ஸ்ரீ கொங்கண சித்தர் தவ கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கக்கூடிய பலகை அங்கு தென்படவே நாங்க எங்களுடைய பயணத்தை எங்க குழுவை சேர்ந்த செல்வத்துடைய தலைமையில தொடர ஆரம்பிச்சோம். அரிய கற்கள் பாறைகள் நிறைந்த இடமா இருக்க கோடைகால வறட்சியில மரங்கள் எல்லாத்திலையும் கிளைகள் மட்டும்தான் காணப்படுச்சு. ஓரிரு இலைத்தலைகள் மட்டுமே மரங்கள்ல தென்பட மேடும் பள்ளவுமா இருந்த ஒத்தையடி தடம் வழியா எங்களுடைய பயணம் தொடர்ந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்றதுக்காக அங்க இருந்த சின்ன பாறையில உட்கார்ந்து தண்ணி குடிச்சு இளைப்பாரிக்கிட்டு மீண்டும் எங்களுடைய நடைபயணத்தை தொடர்ந்தோம். ஆள் ஆரவாரமே இல்லாத இடத்துல பறவைகளுடைய சத்தம் மட்டும் காதல கேட்க ஒரு திகிலான நடைபயணமா இருந்தாலும் கொங்கண சித்தரை பார்க்கணுங்கிற எங்களுடைய ஆர்வம் இதையெல்லாம் ஒரு பொருட்டா கருத வைக்கல. நாங்க அந்த மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது எதிரே ஒரு சில பேர் கொங்கண சித்தர் பீடத்தை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இப்படி நடந்து வந்த பிறகு கடைசியா கொஞ்சம் ஏற்றத்தோட ஒத்தையடி பாதை வர கொங்கணர் தவமிருந்த குகையை நெருங்கி விட்டது மாதிரியான உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு.
சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இப்படி நடந்து வந்த பிறகு கடைசியா கொஞ்சம் ஏற்றத்தோட ஒத்தையடி பாதை வர கொங்கணர் தவமிருந்த குகையை நெருங்கி விட்டது மாதிரியான உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அங்க ஒரு பெரிய பாறை முன்னால சாஞ்சபடி இருக்க, அதுல ஸ்ரீ கொங்கண சித்தர் தவநிலை குகைன்னு எழுதப்பட்டிருக்க ஒருவித நிம்மதி பெருமூச்சோட அதை பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியா குகைக்குள்ள போறதுக்கு முடிவெடுத்ததும் எங்க குழுவுல ஒல்லியான தேகத்தை கொண்ட செல்வம் ஊர்ந்தபடியே உள்ள போனாரு. அந்த குகைக்குள்ள கொங்கணர் தவம் செய்த இடம் இதுதாங்கிறதுக்கு அடையாளமா கொங்கணர் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அதுக்கு முன்னால ஒரு அகல் விளக்கு தீபமும் ஏற்றப்பட்டிருந்துச்சு. தியானம் மீது நம்பிக்கை உள்ளவங்க இங்க வந்து கொஞ்ச நேரமாவது தவம் செஞ்சுட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி தவம் பண்ணும்போது தங்களுக்குள்ள ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படுறதாவும் பலர் சொல்ல, எங்களுடைய குழுவை சேர்ந்த செல்வமும் அங்க இருந்த ஒரு பாறை மீது சிறிது நேரம் அமர்ந்து தியானம் பண்ணாரு. அந்த குகைக்குள்ள கொங்கணர் திருவுருவ படத்து பக்கத்துல மேட மாதிரியான ஒரு இடத்துல சிறிய சிவலிங்கமும் அதுக்கு எதிரே சிறிய நந்தி சிலையும் இருக்கிறது பார்க்கவே வியப்பா இருந்துச்சு. கொங்கணர் திருவுருவ படம் வைக்கப்பட்டதுக்கு இடப்பக்கத்துல இன்னொரு பாதாள பாதை இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த காலத்துல சித்தர்கள் இந்த பாதை வழியா மனித உருவத்துல இல்லாம வேறு உருவத்துல பல இடங்களுக்கு போனதா சொல்லப்படுது. ஒரு சிலர் அந்த பாதை வழியா பயணிக்க முற்பட்டு மரணத்தை தழுவியது காரணமா இப்போ அந்த பாதையை மூடி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். கடைசியா அங்க இருக்கிற சிவலிங்கத்தை பயபக்தியோட விழுந்து கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற கொங்கணர் திருவுருவத்தையும் வணங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே வர முற்பட்டோம். அப்பதான் இந்த குகைக்குள்ள போறதுக்கு இப்படி ஊர்ந்து உள்ளே வராம எதிர் திசையில வேறொரு வழித்தடை இருக்கிறது எங்க கண்ணுல தென்பட்டுச்சு. யாருடைய தொந்தரவும் இல்லாம, மனிதர்கள் பத்தின நினைவே இல்லாம, உறவுகள் பத்திய சிந்தனையெல்லாம் மறந்து தன்னிலை அறிய ஆசைப்படக்கூடிய எவரும் தியானம் செய்யறதற்கு ஏற்ற இடமா இந்த கொங்கணர் தவம் செய்த குகை இருந்துச்சு. இதை கடந்து நாங்க மலை உச்சிக்கு போகும்போது அருள்மிகு ஸ்ரீ கொங்கணர் சித்தர் திருக்கோவில் தென்பட்டுச்சு. கொங்கணர் சித்தர் கோவிலை சுத்தி மிக அரிய வகை மூலிகைகள், மரங்கள் இப்பவும் இருக்கிறதா நம்பப்படுது. பௌர்ணமி தினத்துல மட்டும் இங்க விடிய விடிய பூஜைகள் நடக்குது. எங்களுடைய குழுவை சேர்ந்த செல்வம் கோயிலுடைய தலைமை பூசாரியான சிவா கிட்ட போய் வந்த விவரத்தை சொல்லி அறிமுகமானதும் அவர் எங்களுக்கு கூடுதல் விவரங்களை தருவதற்கு தயாரானாரு. முதலாவதா இந்த கோயில்ல இருக்கிற ராகு கேது சிலைகளை காட்டி இங்கதான் கொங்கணர் ராகு கேதுவை ஐக்கியம் செய்த இடம்னு காமிச்சாரு. ராகு அது கேது இவங்களதான் இங்க கொங்கணர் ஐக்கியம் பண்ணது. இந்த இடத்துல பஞ்சபூதங்களும் இருக்கு. இந்த இடத்துல 5 வகையான மூலிகைகளும் இருக்கு. இந்த இடத்துல பஞ்சபூதங்கள் இருக்கிறதோடு 5 வகையான மூலிகைகளும் இங்க இருக்கிறதாவும், இந்த மூலிகைகள் பெண்களுடைய கர்ப்பப்பை கோளாற சரி செய்யும்னு சிவா ஐயா சொன்னாரு. 5 வகையான மூலிகை கர்ப்பப்பை கோளாற தீர்க்கக்கூடியது, பெண்களுக்கான உடல்ல இருக்கிற நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. அபூர்வமான எங்கேயும் கிடைக்காத ஒரு மூலிகை இது. இந்த கோயிலை சுத்தி 200 அடி சுற்றளவுல இருக்கிற அனைத்து பாறைகள்லையும் அமர்ந்து தியானம் பண்ணா பலவிதமான நறுமணங்களை உணர முடியும்னு அவர் சொன்னாரு. இந்த கோயிலுடைய தலவிருச்சம் இதுன்னு சொல்லி அதுக்கு பேரு கருமலை லிங்கம்னு சொன்ன தலைமை பூசாரி, இதனுடைய பூக்கள் மற்றும் இலைகள்ல இருந்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய மருந்துகளை நாங்க செய்யறதா சொன்னாரு. இது இந்த கோயிலுடைய தலவிருச்சகம். இது கருமாவு லிங்கம்.
கருமாவுலிங்கம். அதாவது இதோடைய பூக்கள்ல இருந்தும் இதோடைய தலைகள்ல இருந்தும் இலைகள்ல இருந்தும் சில தீராத நோயில தீர்க்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் ரெடி பண்றோம். இதையடுத்து கோவில் வளாகத்துக்கு வெளியே ஒரு இடத்தை காட்டி இதுதான் சந்திரகாந்த கல் பாறைன்னும், தீராத நோய் உள்ளவங்க, மனநிலை பாதிப்புக்கு உள்ளானவங்க குறிப்பிட்ட நாள்ல இங்க வந்து படுத்து கிடக்கிறது மூலமா நல்ல பலன் கிடைக்கும்னு அவர் சொன்னாரு. குறிப்பா பௌர்ணமி தினம், அதுக்கு முந்தின தினம், அதுக்கு அடுத்த நாள் இங்க வந்து மல்லாக்க படுக்கிறது மூலமா பல நோய்கள் தீர்றது நம்பிக்கையா இருந்துட்டு வரதாவும் சிவா ஐயா குறிப்பிட்டாரு. அப்ப சந்திரகாந்தக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டப்போ, சந்திரனிடம் இருந்து கதிர் இயக்கங்களை வாங்கி தாவரங்கள், உயிரினங்கள், மனிதர்களுக்கு சுத்திகரிச்சு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி சிவா ஐயா விளக்கம் கொடுத்தாரு. போகர் தன்னுடைய சீடரான கொங்கணர் முன் தோன்றி இந்த இடம் சந்திரகல்லால் ஆனதுன்னும், எதிரே இருக்கக்கூடிய தூண், அதாவது இந்த கோயிலுடைய விக்கிரகமும் சந்திரகல்லால் ஆனதுன்னு சொல்லி அதன் மேல இருந்து தவம் செய்து வலியுறுத்தியதாகவும் சிவா ஐயா குறிப்பிட்டாரு. இந்த கோயிலுடைய வளாகத்துல பாம்பு வராதுன்னு, இங்க இருக்கிற இந்த ஸ்ரீலி விஷ மூலிகை பாம்பு பூரான் கடிச்சா கொடுக்கக்கூடியதுன்னு அவர் தெரிவிச்சாரு. இந்த கோயில்ல கொங்கண சித்தர் பல மூலிகைகளை கொடுத்து மருத்துவம் செய்ததுடைய நினைவா இப்பவும் இங்க மூலிகைகள் கலந்த ரசம் தயாரிச்சு பக்தர்களுக்கு கொடுக்கப்படுறதா கேள்விப்பட்டோம். இத பத்தி சிவா ஐயா கிட்ட கேட்டப்போ 241 மூலிகைகளை கொண்டு இந்த ரசம் தயாரிக்கப்பட்டதாகவும், ஒரு சில மூலிகைகள் மட்டும் கொல்லிமலை, குற்றாலம் மாதிரியான பகுதிகளில் இருந்து வரவழைச்சு அதுல சேர்க்கிறதாகவும் சொன்னாரு. இந்த மூலிகை ரசம் வந்து வாங்கிட்டு போகிறவங்க டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெறும் வயிற்றில் 100 ml சூடு பண்ணி குடித்தா அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா பசி எடுக்கும், நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். நைட்டு வந்து 100 மில்லி சூடு பண்ணி குடித்தா நல்லா தூக்கம் வரும். காலையில் 6 மணிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் சுத்தமாக வெளியேறிடும். ஒரு துளி கூட கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சுகர்லேருந்து, ப்ரெஷரில் இருந்து, கேன்சர் வரைக்கும் இந்த மருந்து கட்டுக்குள்ளே கொண்டாடும். சர்வரோக நிவாரணியா இருக்கிற இந்த மூலிகை ரசத்தோட பலன் முழுமையா கிடைக்கணும்னா அசைவ உணவு சாப்பிடாமலும் மது, புகையிலை உள்ளிட்ட பொருட்களை உபயோகப்படுத்தாமலும் இருக்கிறது அவசியம்னு அவர் சொன்னாரு. அதோட இந்த மூலிகை ரசம் தயாரானதும் விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் கொங்கணர் சிலைகள் முன்னால வச்சு அபிஷேக ஆராதனைகள் செஞ்ச பிறகுதான் பக்தர்களுக்கு விநியோகம் பண்றாங்க. நாங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க எங்களுக்கு இந்த மூலிகைகள் தயாரிக்கும் முறைய கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க செய்து காண்பிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேகரிச்ச மூலிகைகள் வெட்டப்பட்டு அதை அரவை இயந்திரத்துல தண்ணீர் சேர்த்து அரைக்க விடுறாங்க. அப்படி அரையப்பட்ட மூலிகைகள் சாரா வெளியே வர அதை மிகப்பெரிய அண்டாவில் போட்டு விறகடுப்புல எரிய விடுறாங்க. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய ரசம் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படுறதோடு குறைந்த விலையில பாட்டில்களை நிரப்பியும் கொடுக்கறாங்க. இந்த மூலிகை ரசத்தை இங்க வரக்கூடிய பக்தர்கள் வாங்கிட்டு போய் தங்களுடைய குளிர்சாதன பெட்டியில வச்சிருந்து தினமும் பயன்படுத்துறதாவும், இது மூலமா பலவித நோய்கள் குணமடைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முழங்கால் வலி, இடுப்பு வலி,
பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை, இதுக்கெல்லாம் இந்த மூலிகை ரசம் வந்து ஒரு அற்புதமான மருந்து. காய்ச்சல் அடிக்குதா, ஒரு டம்ளர் மூலிகை ரசத்தை சூடு பண்ணி குடித்தாலே ஒரு 15 நிமிஷத்தில் காய்ச்சல் நல்லாயிரும். இப்படி சர்வரோக நிவாரணியாயிருக்கிற இந்த ரசத்தோட மகிமையை பத்தி தனது மகனோடு வந்திருந்த ஒரு தாய் விளக்கமா சொன்னது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. எங்கள் பையனுக்கு 4 வருஷமாக உடம்பு சரியில்லைங்க. ஒரு வழிபாட்டம், அதாவது ஜன்னியாட்டம் இழுத்துட்டே இருந்ததுங்க. 3-4 வருஷமாக நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் கோயிலாக போயிட்டு வரும்போது ஒரு கோயில் ஒருத்தர் சொன்னாருங்க, கொங்கணசித்தர் கோயிலுக்கு போங்க, அவர் நல்லா பண்ணிடுவார் அப்படின்னு. வந்து அவர் நாடி பார்த்துட்டு, என்னம்மா இப்படி வச்சுருக்குறீங்க, உடம்பு இதாக இருக்குது, ஆனால் வந்து கொங்கணசித்தர் நல்லா பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொன்னாருங்க. மருந்து கொடுத்தாங்க. இப்போ மருந்து சாப்பிட்டு ஒரு 15 நாள் தான் ஆகுதுங்க. அப்புறம் பௌர்ணமி வந்துருச்சுன்னு இந்த கோயிலுக்கு வந்தாகணும் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டுங்க. போன தடவை ஏறிட்டு வந்த அந்த இது வந்து எங்கள் பையனுக்கு இந்த மாதம் வந்து இல்லைங்க. நல்லா நடந்து வந்துட்டான். அவனே சொல்கிறான், என்ன இப்படி காலம் இழுத்துட்டு போகுது, உட்கார கூட இல்லை, நல்லா கூட்டிகிட்டு போகுது, மருந்து நல்லா வேலை செய்யுது, கொங்கணசித்தர் எங்களை கை விடலை, சொன்னது சரியாக போச்சு, நல்லாவே இருக்கிறம்மா அப்படின்னு இங்கேயும் வந்து அதாங்க சொன்னாங்க. தான் இந்த கோவிலுக்கு 14வது தலைமுறையா சேர்ந்தவன்னு சொன்ன தலைமை பூசாரி சிவா, கொங்கண சித்தர் 800 வருடம் தவ வலிமை பெற்ற இடம் இதுன்னும், கொங்கணர் எதை வேண்டி தியானம் செய்வதுன்னு நினைச்சப்ப கடும் வறட்சி நிலவியதால பஞ்சபூதங்களை வேண்டி தவம் செஞ்சதோட பலனா தொட்டது தங்கமா மாறக்கூடிய வரம் பெற்றதா குறிப்பிட்டாரு. நான் இந்த கோயிலுக்கு 14வது தலைமுறையை சேர்ந்தவன். எங்கள் வம்சாவளியினர் இந்த கோயிலுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. எதை வேண்டி தவம் இருக்கலான்னு இவர் நினைக்கும்போது இவருக்கு தோணுது, அப்போ இந்த மலையில் வந்து ஒரு பயங்கர வறட்சி, காற்று அதிகம் இல்லை, தண்ணிங்கிறது இல்லை, எந்த உயிரினங்களுக்கும் தண்ணி இல்லாமல் ரொம்ப வெயிலும் ரொம்ப கொடுமையாக இருந்தது. சரி, நம்ம பஞ்சபூதங்களையும் வேண்டி தவம் இருக்கலான்னு இவர் தவத்தை மெச்சு பஞ்சபூதங்களையும் இவர் முன்னாடி தோன்றணுன்னு, கொங்கணா உனக்கு என்ன வரம் வேண்டுங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்ல மழை வளம் வேணும், நல்ல காற்று வேணும், இங்கே அபூர்வ மூலிகைகளுடைய இதனால் இருக்கிற மனித ஜீவராசிகள் இருந்து அனைவரும் நலம் பெறணும் இருக்கணும். அதே மாதிரி பஞ்சமி திதி அன்னைக்கு இவர் தவத்தை மெச்சு பஞ்சபூதங்களும் தோன்றினது தேய்பிறை பஞ்சமி திதி அன்று. பௌர்ணமியில் கழித்து 5வது நாள் வர்ற பஞ்சமி திதி அன்னைக்கு தான் பஞ்சபூதங்களும் தோன்றுச்சு. அந்த வரத்தோட ஐயன் வள்ளுவர் வீட்டுக்கு போகும்போது தன் தலையில கொக்கு ஒன்று எச்சமிடவே அதை கோபத்தோடு பார்த்து எரித்ததா ஒரு கதை இருக்கு. அதை கடந்து வள்ளுவர் வீடு முன்பு சென்று கொங்கணர் பிச்சை கேட்கும் போது தனது கணவருக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டு வள்ளுவர் மனைவி வாசுகி கதவை திறந்ததும் அவர் அதே போன்று அக்கினி பார்வை பார்த்தபோது கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சியுற்றதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்த கொங்கணர் அன்னதானம் பெற்ற பாத்திரத்தை தங்கமா மாற்றி வாசிகிட்ட கொடுத்ததாவும், வள்ளுவர் அதுல தண்ணீரை நிரப்பி வர சொல்லி எதிரே இருக்கக்கூடிய பாறையில ஊற்ற அந்த பாறையும் தங்கமா மாறிடவே மந்திர தந்திரத்தால கிடைக்கிறத விட உழைப்பால கிடைக்கிறதே நிலைக்கும்னு கொங்கணருக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதை அடுத்து இந்த மலைக்கு வந்து மீண்டும் தவம் செஞ்ச போது கடும் பஞ்சம் நிலவவே மூலிகைகள் மூலம் தங்கத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொங்கணர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. அப்படி மூலிகைகளுடைய சத்துக்களை பிரிச்செடுத்து அதை அடுப்புல வச்சு ஊதி 24 கேரட் தங்கமா உருவாக்கி பலருக்கு கொங்கண சித்தர் கொடுக்கவே இந்த மலைக்கு பொன்னூதி மாமலைன்னு பெயர் வந்திருக்கிறதா சொன்னாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கலாம். வேண்டுதல்கள் நிறைவேற மனிதர்களுக்கே நடைபெறும் பிரபஞ்ச பூஜை. தடைகளை தகர்க்க உதவும் உப்பு பரிகார பூஜை.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.